அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஒருவேளை நம்ம எந்த விதமான கலங்கின சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவருக்குள்ள வரும்போது, அவருடைய கல்வாரி அன்பை பெறும்போது கண்டு மகிழணும், கழுவப்பட்டு வாழ வேண்டும். அவருக்குள்ள வந்துட்டா நம்ம கழுவப்பட்டுருவோம். எல்லாம் நம்மளோட வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் நிறைவாக்கி கழுவப்பட்டுருவார். அடுத்த இதில் போட்டு இருளில் வாழும் மாந்தர். ஒருவேளை ஆண்டவர் நாங்கள் இந்த உலகத்தில் இருளுக்குள்ளே இருந்த காலங்கள்லாம் உண்டு அப்பா. இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ள கொண்டாந்து இந்த இடத்துல நிப்பாட்டிருக்கீங்க. அதற்காக உங்களுக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பேரொழியை கண்டு ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை பேரொழியை காணுவதற்காக அந்த இடத்துல வந்திருக்கிறோம் அப்பா. இந்த நாளில் அந்த பேரொழியை கண்டு செல்லணும் அப்பா. ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும் அப்பா. ஆண்டவரே இந்த நாளில் வருகிற எல்லாரும் ரட்சிப்பு அடைய வேண்டும். இந்த ஆண்கள் 47ஆம் மூலத்தில் ஒருவேளை யாரும் இந்த ரட்சிப்பு குறித்து இந்த இடத்துல வராங்களோ எல்லாரும் அந்த ரட்சிப்பை அடைஞ்சி செல்லணும். அதற்காக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இயேசு என்று சொல்ல வேண்டும். ஆண்டவரே எல்லா காரியங்களும் நம்ம அவரை முன்னிறுத்தி இயேசுன்னு ஒருவரே மாத்திரம் முன்னிறுத்தி அவருடைய பேரை மட்டுமே குறித்து நம்ம வாழ்க்கையில் செல்ல வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த பாடல் மூலமாக திருப்பணும். இருளில் வாழும் அந்த பேரொழியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் அந்த பேரொழியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும். ஆறுதல் உன் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும். ஐயா அனைவரும் கேட்க வேண்டும். ஆமென். இந்த பாடல் கூட சாத்தானை வென்று சாபத்தின் என்று விடுதலை வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். உண்மையாகவே நம்ம வெற்றி பெற்று வாழ வேண்டும். இந்த இடத்துல நம்ம சாத்தானை வென்று சாபத்து எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் சரி இந்த ஆண்கள் முகாமில் நம்ம அந்த சாத்தானை வென்றுட்டு தான் போக போகிறோம். சாபத்தில் வென்றுவிட்டு தான் போகிறோம், விடுதலை பெற்று தான் போக போகிறோம், வெற்றி பெற்று தான் வாழ போகிறோம். அந்த 47வது ஆண்கள் முகாம் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நம்ம ஆண்டவர் இந்த நாளில் தரணும். ஊழியர்களை வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். ஒவ்வொரு வசன